வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு இரட்டிப்பு பலனை தரும் புரட்டாசி முதல் சனி வழிபாடு. புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருகிற நிலையில் திருப்பதி பெருமாளை தான் பலரும் நினைவில் கொள்வோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருப்பதி பெருமாள் சனி பகவான் வேண்டிக் கொண்டதன் பேரில் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டை சிறப்பு வாய்ந்ததாக அருளினார். இந்நிலையில் புரட்டாசி முதல் சனி வழிபாடு வரதை அடுத்து அன்று எவ்வாறு வணங்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையன்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் மனதார வழிபடுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்தும் தாயாருக்கு மல்லிகை பூ மாலை அணிவித்தும் வழிபட சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும். வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் பெற நினைப்பவர்கள் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையை தவற விடாதீங்க. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெருமாள் தந்தருள்வார். பெருமாளுக்காக இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையன்று ஏதேனும் வேண்டுதல்கள் செய்தால் அது இரட்டிப்பு பலனையும் கொடுக்கும். எனவே இந்த மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமையன்றும் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவிப்பதும் நல்லது. புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் தோறும் விரதம் இருக்கும் பொழுது காலை முதல் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் மாலையில் பெருமாளை தரிசித்து வணங்கிய பிறகு விரதத்தை நிறைவு செய்வது மிகுந்த நன்மையையும் கொடுக்கும். பெருமாளை வணங்கும் பொழுது புளியோதரை அல்லது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட்டு அனைவருக்கும் பிரசாதத்தையும் வழங்கிட குடும்பத்தில் என்றும் உணவுக்கு பஞ்சம் வராது. இந்த நாளில் அன்னதானம் செய்கிறதுனால 4 மடங்கு பலன் கிடைக்கும். பெருமாளுக்கு பிடித்தமான அவல் படைத்து வணங்கிட அல்லல்களில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் நம்மை காத்தருவார். அதோட இறைவனுக்கு அவல் படைத்து வணங்குபவர்களுக்கு போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு மகாலட்சுமி செல்வத்தை குவித்து விடுவார். புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் மனமாகாதவர்கள் விரதம் இருந்து வழிபட தடைப்பட்ட திருமண காரியங்களையும் பெருமாளும் தாயாரும் நடத்தி கொடுப்பதாக நம்பிக்கை. பெருமாளுக்கு பிடித்தமான அவல் படைத்து வணங்குறதுனால மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பதும் இந்த பதிவு மூலயமா தெரிஞ்சுக்கலாம். நன்றி.